ஒரு 4 டேஸ் என்ஜாய்மெண்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா, நம்ம ஊரு அந்தியூர் குருநாத சுவாமி கோயிலுக்கு வாங்க. சும்மாலாம் 4 டேஸ் என்ஜாய்மெண்ட்ன்னு சொல்லங்க. இங்க வந்தீங்கன்னா நல்லா ஜாலியா தூரியாடிட்டு, ரங்கராட்டினம் விளையாடிட்டு, நல்ல சைட் அடிச்சுக்கிட்டு, இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா சொல்லணும்னா, இங்க மரணக்கிணறு இருக்கு, மாட்டுச்சந்தை இருக்கு, குதிரை சந்தை இருக்கு, இப்படி சொல்லிக்கிட்டே போலாம். அப்புறம் 500க்கும் மேற்பட்ட கடைகள்ல ஃபுல் ஷாப்பிங் பண்ணிட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணலாம். நல்ல சாமியும் கும்பிட்டு சந்தோஷமா போலாங்க. இவ்ளோ சொல்றனே, இந்த அந்தியூர் கோயில் எங்க இருக்குன்னு தானே கேக்குறீங்க? ஈரோட்ல இருக்கிற அந்தியூர்ல புதுப்பாளையத்துல தாங்க இருக்கு. இந்த திருவிழா வருஷத்துல ஒரு முறை ஆனி மாசத்துல மட்டும் தாங்க ஆரம்பிக்கும். ஆனா சும்மா 4 நாளும் கோலாகலமா இருக்கும்னா பாத்துக்கோங்களேன். சோ என்ஜாய்மெண்ட்டுக்கு பஞ்சமே இருக்காது. இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன்லாம் சொல்றதுக்கு நான் ரெடி. கேக்குறதுக்கு நீங்க ரெடியா? இவ்ளோ நேரமா என்ஜாய்மெண்ட் பத்தி தானே பேசணும். இப்போ இன்ட்ரெஸ்டிங்கான பல இன்ஃபர்மேஷன்ஸ சொல்லட்டுமா? நம்ம அந்தியூர் குருநாத சுவாமி கோயில் பத்தி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்றாங்க. இவங்கெல்லாம் சொல்றத கேட்கும் போதே எனக்கு வியப்பாவும் ஆச்சரியமாவும் தான் இருக்கு. சோ அத பத்தி இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாமா? கோவிலுக்குள்ள போன உடனே ஒரு பெரிய கல் இருக்குங்க. அந்த கல் செதுக்கப்படாம இருக்கு. அந்த கல்லை பத்தி தெரிஞ்சுக்கும் போதுதான் தெரிஞ்சது அந்த கல் தான் காமாட்சி அம்மனா. அங்க காமாட்சி அம்மன் தவ நிலையில இருக்கிறதாகவும், சித்தேஸ்வரன், மாதேஸ்வரன் அப்படிங்கிற சித்தர்கள் அம்மனுடைய வலது பக்கத்திலையும், கீழ்நவ நாயகிகள், 7 கன்னிமார்கள், மகாவிஷ்ணு சன்னதியில பெருமாள் சாமி, ராமர், லட்சுமணர், சீதை, பரத சத்ருக்கள், ஏன் கல்யாணமே வேணாம் அப்படின்னு சொன்ன நம்ம பவர்ஃபுல் ஆஞ்சநேயர், அப்புறம் கருடாழ்வார், இவங்க எல்லாருமே இருக்கிறதா ஒரு ஐதீகமா. நம்ம குருநாதர் சுவாமி இங்க குன்றா இருக்கிறதாகவும், அப்புறம் நாகதேவதைகள்லாம் கூட இங்க இருக்காம்பா. சோ தண்டகாருண்யா, தார்வையம்மனோட முன்னாடி அண்ணமார் முன்னோடையாரும் இருக்காங்களாம். குருநாதர் கீழே 18 சித்தர்கள் முன்னோரோட 3 பேரோட சிலையும், இடது பக்கமும் அவரோட சீடன் அகோரபத்ரன் சிலையும் இருக்கான். அப்புறம் அவரோட ஆப்போசிட்ல உத்தண்ட முனியார், அவங்களோட சேர்த்து அன்ன பறவைகளும் அழகா காட்சி அளிக்குதாம்பா. இன்னொருத்தங்களை விட்டுட்டேனே, இவங்க கூட பஞ்ச பாண்டவர்கள் சிலையும் அங்க இருக்கு. இது எல்லாமே கோவில்கள்ல இருக்கிற சாமியை தானே சொன்னேன். இன்னும் சொல்றேன் கேளுங்க. ஒவ்வொரு வருஷமும் ஆனி மாசத்துல ஃபர்ஸ்ட் புதன்கிழமை பூச்சாட்டுவாங்களாம், செகண்ட் புதன்கிழமை கொடி ஏத்துவாங்களாம், 3வது புதன்கிழமை வன பூஜை நடக்குமா. இனிதான் மெயின் மேட்ரே. 4வது புதன்கிழமை, அது தொடர்ந்து வியாழன், வெள்ளி, சனி 4 நாளும் ஆனி பெரும் திருவிழாவா இங்க நடக்கும். கூட்டம் சொல்லவே முடியாத அளவுக்கு பிச்சுக்குனா பாத்துக்கோங்களேன். தமிழ்நாட்டுல இருந்து நிறைய டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து எல்லாம் வந்து இங்க நல்ல சாமி கும்பிட்டு என்ஜாய் பண்ணிட்டு போவாங்க. 5வது புதன்கிழமை இந்த தேர் திருவிழா பால் பூஜையோட முடியும். இந்த தேர் திருவிழாவை பத்தி சொல்லணும்னா இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த 4 நாளும் இந்த தேர் திருவிழா ரொம்ப கோலாகலமா நடக்கும். இந்த தேர் திருவிழால இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, மூலவர் சாமியே உற்சவரா எல்லாருக்கும் காட்சி அளிக்கிறதால நம்ம அப்ப என்ன வேண்டிக்கிட்டாலும் அது கண்டிப்பா நடக்கும்னு சொல்றாங்க. அப்புறம் 4வது புதன்கிழமை பல்லக்குல காமாட்சி அம்மனோ, மகா தேர்ல பெருமாள் சுவாமியும், பெரிய பெரிய மகா தேர்ல ஸ்ரீ குருநாத சுவாமியும் வனத்துக்கு எடுத்துட்டு வருவாங்க. வன பூஜை எல்லாம் முடிச்சுட்டு நைட்டு 12 மணிக்கு மேல புறப்பட்டு காலையில 6 மணிக்கு அந்தியூர்ல இருக்கிற புதுப்பாளையத்துக்கு வந்து சேரும். எப்படி ஃப்ரெண்ட்ஸ், இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சா? நீங்களும் எல்லாரும் வந்து விசிட் பண்ணி பாருங்க. இன்னும் நிறைய தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குதுங்க. எங்க திரும்பினாலும் கால் எடுத்து வைக்க முடியாத அளவுக்கு கூட்டம், சந்தோஷம், விளையாட்டு, ஊர் முழுக்க வான வேடிக்கை சத்தம், பொம்மலாட்டம், கரகாட்டம், பொய்க்கால் குதிரை, காவடி ஆட்டம், ஒயிலாட்டம், தெருக்கூத்துன்னு ஒரே களை கட்டி இருக்கும். இந்த 4 நாளும் எந்த கடைக்கு போய் நின்னாலும் ஒரே சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் கூட்டமா இருக்குங்க. இன்னொரு பக்கம் தேர் இழுத்துக்கிட்டு பெரியவங்க, வளைஞ்சு நிக்கிற வயசு பசங்க, விளக்கேத்திட்டு நிக்கிற வயசு பொண்ணுங்க, இன்னொரு பக்கம் பொங்கல் வச்சுட்டு இப்படி அவங்க எல்லாருமே அவங்க ஃபேமிலியோட ரொம்ப ஜாலியா சந்தோஷமா இந்த 4 நாளையும் என்ஜாய் பண்ணுவாங்க. எங்க திரும்பி பார்த்தாலும் சந்தோஷம், சத்தம் அப்படின்னு ஆடி மாச திருவிழா அமோகமா நடக்கும். இந்த ஆடி மாச திருவிழால கால்நடை கண்காட்சியும் நடக்கும். இத பாக்குறதுக்காகவே மோஸ்ட்லி எல்லாரும் இங்க நிறைய பேர் வருவாங்க. வகை வகையான மாடுகள், ரகரகமான குதிரைகள்னு இதுக்கே இன்னும் அழகுற்ற மாதிரி இந்த தேர் திருவிழாவை நீங்களும் எல்லாரும் உங்க குடும்பத்தோட வந்து சந்தோஷமா என்ஜாய் பண்ணிட்டு ஹாப்பியா போங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.